உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 86,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. வெள்ள நீர் ஆர்ப்பரித்து செல்லும் பிரத்யேக கழுகு பார்வை காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்து எமது செய்தியாளர் நரசிம்மகுமார் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். நரசிம்மகுமார், வணக்கம். தற்பொழுது 86,000 கன அடியாக அதிகரித்துள்ள இந்த நீர்வரத்து என்பது மாலைக்குள் 1,00,000 கன அடியை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு கரையோர மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை என்ன? பாதுகாப்பான இடங்கள் அவர்கள் தங்க வைக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்களா? விவரங்கள். வணக்கம். கர்நாடக பகுதிகளில் பெய்து வரும் கனமழையை தொடர்ந்து கர்நாடக அணைகள் அனைத்தும் வேகமாக நிரம்பி வருகிறது. கிருஷ்ணராஜசாகர் அணை நேற்று முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து அந்த அணைக்கு வருகின்ற முழு நீரும் உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. கபினி அணை இன்னும் ஓரிரு அடிகள் மட்டுமே நிரம்ப வேண்டி உள்ளது. இந்நிலையில் அந்த பகுதியில் பெய்யும் மழைநீர் முழுவதுமாக காவிரி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நீரானது படிப்படியாக தமிழக எல்லையை வந்தடைந்த நிலையில் படிப்படியாக நீர்வரத்து உயர்ந்திருந்தது. கடந்த 22ஆம் தேதி மற்றும் 23ஆம் தேதியில் நீர்வரத்து சரிந்து 20,000 கன அடி வரை குறைந்த நிலையில் நேற்றும் இன்றும் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக படிப்படியாக உயர்ந்த நீர்வரத்து இன்று தற்போது 86,000 கன அடி முதல் 90,000 கன அடி நீர் வரை தற்போது வந்து கொண்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஒகேனக்கலில் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் விதிக்கப்பட்டிருந்த தடையை நீட்டித்து மேலும் ஒகேனக்கலுக்கு சுற்றுலா பயணிகளும் முழுமையாக வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கல் வருவதை தவிர்க்கும்படியும் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. காவிரி கரையோர பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரையோர பகுதியில் யாரேனும் இருந்தால் அவர்கள் உடனடியாக மேடான பகுதிக்கு செல்லும்படி அரசு அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் நேரில் சென்று அவர்களிடம் தெரிவித்து அவர்களை வெளியேற்றி வருகின்றனர். மேலும் கால்நடை வளர்ப்போர் ஏதேனும் நடு ஆற்றில் சிக்கியிருக்கிறார்களா அல்லது அங்கங்கே பட்டி அமைத்து அவர்கள் கால்நடை வளர்த்து வருகிறார்களா, ஆற்று பகுதியில் அதன் கரையோரங்களில் எது இருக்கிறார்களா என தீவிர கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுமக்கள் யாரும் ஆற்றங்கரையோரம் செல்ல வேண்டாம், நீர் அரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் விபத்து நேர வாய்ப்புள்ளது என ஆற்றங்கரையோரம் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி நரசிம்மகுமார். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.